ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸைட்டிங்கா தான் ஒரு செக்மெண்ட் தான். ஆக்சுவலா இது வந்து புதுசா நம்ம சேனல்ல பண்றோம். மற்ற சேனல்ல பண்ணியிருப்பாங்க, ஆனா நம்ம புதுசா பண்றோம். ஓகே, ஐபிஎல்லோட கிரிக் நியூஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த கிரிக் நியூஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்டேட்ஸ், அப்புறம் வந்து இன்ஜுரிஸ், அப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட், இது மூணு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சில நியூஸஸ், இன்சைடர் நியூஸஸ்லாம் பார்ப்போம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் வித் வந்து சிஎஸ்கே ரெண்டு புது ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களோட பேர் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கு அவங்க எப்படிப்பட்ட பிளேயர்ன்ட்டு. ஸோ முதல் பிளேயரா பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பதிலா ஆயுஷ் மித்ரேன்ட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குர்ஜப்னீத் சிங், தமிழ்நாடுவை சேர்ந்த குர்ஜப்னீத் சிங் வந்து இன்ஜுரி இதுவானதுனால சிஎஸ்கே வந்து 7 ஃபாரின் ஸ்லாட் தான் எடுத்திருந்தாங்க ஆக்ஷன்ல. ஸோ டெவால் ப்ரூவிஸை தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே எக்ஸைட்டிங் சைனிங் தான். யங் பிளேயர்ஸ் கேட்டிருந்தோம். ரெண்டு பேருமே யங் பிளேயர்ஸ் தான். ஒருத்தருக்கு 19, இன்னொருத்தருக்கு 24. நீங்க என்ன நினைக்கிறீங்க அஜய்? யங் பிளேயர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். நிறைய வீடியோல நம்மளே புலம்பிட்டு இருந்தோம் சான்ஸ் கொடுங்கன்ட்டு. இப்ப ரெண்டு பேர் சைன் பண்ணிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் வந்து இது ஒரு நல்ல சைனா தான் பாக்குறேன். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து அந்த மெகா ஆக்ஷன் வர வரையும் இவங்க இந்த டீம் வச்சு நல்லா ஒப்பேத்தலாம். ஆமா, கண்டிப்பா. அது டெவால் ப்ரூவிஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி மிடில் ஆர்டர்ல அந்த ஒன் டவுன் பிளேஸ்ல வந்து அந்த இன்டென்ட் வச்சுட்டே இருக்க பிளேயர் இல்ல. பட் டெவால் ப்ரூவிஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹிட்டர்னே சொல்லலாம். ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். அவர் வந்து T20க்கு ஏத்த பிளேயர் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் அவரை பத்தி ஒன்னு சொல்லணும்னா நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர். சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு ஃபியூச்சர் ஸ்டாரா இருப்பாருன்னு தோணுது டாப் ஆஃப் தி ஆர்டர்ல. ஸோ நம்ம சிஎஸ்கேக்கும் ஹோப் பண்ணோம். நீங்க சொல்லிடுங்க அவரை பத்தி கொஞ்சம். அதான் அவரை பேபி ஏபிடின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். அவரோட ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸ்ட்ரெயிட் டிரைவ், அப்புறம் வந்து லெக் சைட்ல, ஆஃப் சைட்ல எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா அவர் மினி ஏபிடி தான். அவரு நம்ம அவருக்கு மினி ஏபிடின்னு வச்சிருவோம். ஆமா, மினி ஏபி அப்படின்ட்டு வச்சிடலாம். அவருக்கு பேபி ஏபின்ட்டு ஒரு இதுவே வந்துருச்சு. ஒரு அண்டர் 19ல அந்த பேர் வாங்கிட்டாரு ஆக்சுவலி 2022 அண்டர் 19ல. ஸோ மும்பைக்கு செலக்ட் ஆனாரு ஃபர்ஸ்ட் இயர். பட் அன்பார்ச்சுனேட்டா நல்லா போல. சிஎஸ்கேல நல்லா போகும்ட்டு நம்ம வந்து நம்பலாம். அவர் வந்து இந்த இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடுற டீமுக்கு வந்து ஒரு T20 கிரிக்கெட்டை கொடுப்பாரு. அதை வேணா சொல்லிக்கிறேன் நானு. ஆமா, கரெக்ட். ஒரு நல்ல ஆப்ஷன் மிடில் ஆர்டருக்கு. ஆக்சுவலா ஓப்பனிங்க்கும் மேபி யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டாங்க. பட் ஆனா காம்பினேஷன் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல சிஎஸ்கே. தேவைப்படுற பிளேயர் தான். இவர மாதிரி பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு அவங்க சிச்சுவேஷன். ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் ஆயுஷ் மித்ரே. அவரை பத்தி சொல்லுங்க. ஆயுஷ் மித்ரே பாத்தீங்கன்னா ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் பிரியான் ஷாரியா மாதிரி தான். அந்த அளவுக்கு பெரிய டேக் இல்லைனாலும் அட்லீஸ்ட் டொமஸ்டிக் சர்க்கியூட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து ஆக்ஷன்லேயே சைன் பண்ணதான் பார்த்தாங்க. பட் அவர் எப்போ எந்த செட்ல வந்தாருன்னு தெரியல. பட் ஆக்ஷன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. நிறைய பிளேஸை பை பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ அவரை வாங்க முடியல ஆக்ஷனில் டார்கெட் பண்ணாங்க. பட் அவர் வரல. சிஎஸ்கே அதுக்குள்ளே எல்லாரையுமே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல சான்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து ஒரு எல்போ இன்ஜுரி இருந்தது. ஸோ அதனால ஆயுஷ் மித்ரேவை சைன் பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகே, அவரும் ஷேக் ரஷீத் மாதிரி ஒரு யங் பிளேயர் தான். ஒரு 19 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் அவங்க யங் பிளேயர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி தரணும், வேற வழி ஆப்ஷனும் இல்ல அவங்களுக்கு. இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிபாட்டி வச்சு ரொம்ப மேட்சஸ் ஆட முடியாது. அப்புறம் வந்து ஃபேன்ஸ் இன்னும் நிறைய கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிஎஸ்கே தயவு செய்து மாத்திருங்க அப்படின்ட்டு. ஸோ பாசிட்டிவான இதுதான் பண்ணியிருக்காங்க. அவங்க சீசனும் பாசிட்டிவா முடியட்டும். பிளே ஆஃப்ஸ் போறது கஷ்டம். பட் ஆனா டெவால் ப்ரூவிஸோட டேலண்ட்டை வந்து பார்க்கலாம் சிஎஸ்கேல. இப்போ இதுக்கப்புறம் புது அவதாரத்துல பார்க்கலாம் எல்லோ ஜெர்சில. பட் ஆனா வந்து வாய்ப்பு வந்து ஒரு 10 to 30% இருக்கு. ஆர்சிபி ஒரு சீசன்ல வந்திருப்பாங்க இதே மாதிரிதான். ஆமா, போன சீசன் தான். ஏன் நீங்க வேற சீசன்றீங்க? போன சீசன்லயே ஆர்சிபி 5 கேம்ஸ் லாஸ் பண்ணிட்டு அடுத்த 6 ஆன் த ட்ராட் ஜெயிச்சாங்க.
ஆனா சிஎஸ்கே கிட்ட அந்த பிளேயர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அன்பார்ச்சுனேட்டா. இப்போ ஒரு மாரி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமாமா. சிஎஸ்கே கரெக்ட்டான காம்பினேஷன் ப்ளே பண்றாங்க. ஸோ தோனி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து 2 பேர் போதும் எங்களுக்கு அப்டின்ட்டு சொல்லி ஓவர் டென் வந்து ஃபயர் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல சேஞ்ச் தான். இப்ப டெவால் ப்ரூவிஸும் அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா, இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. இன்ட்ரஸ்டிங்கான 2 பை வந்து சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. ஆமா. டெவால் ப்ரூவிஸ் வந்து எவ்வளோ க்ரோருக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் நியூஸு. 2.2 க்ரோர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ல ஒரு 75 லாக்ஸ் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு அவர் பேர. ஆனா வந்து 2.2 க்ரோர்ஸ்க்கு சிஎஸ்கே இப்ப சைன் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டா. ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் அந்த போஸ்ட் வந்து சிஎஸ்கேவோட அஃபிஷியல் Instagram பேஜ்லயே வந்திருந்தது. நீங்க வேணா வியூவர்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ நாங்க அத வச்சு தான் இந்த வீடியோவே ஆக்சுவலி பண்றோம். இல்ல சிஎஸ்கே வந்து இந்த போஸ்டும் போட்டிருக்காங்க. அவர் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி டெவால் ப்ரூவிஸ். ஆக்சுவலி நல்லது தான். ஏன்னா எம்ஐயோட ஒரு ஃபிக்சர்ஸ் இருக்கு மும்பைல. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பவர் பேட்ஸ்மேன் இல்ல. அவரு லெட்ஸ் ஹோப் ஜாயின் பண்ணி அந்த முதல் மேட்ச்சா ஆடுனாருன்னா, நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலி பேட்டிங்க்கு. அவருக்கு வான்கடையில ஆடுனா. ரிவர்ஸ் ஃபிக்சர் ஆரம்பிக்க போது கரெக்ட் ரைவல்ரி வீக் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஓகே. ஓகே. அதுதான் வியூவர்ஸ். இந்த 2 பிளேயர் தான் சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் வந்து நான் கேட்கணும்னு இருக்கேன். அது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே. ஓகே. சஞ்சுவோட இன்ஜுரி அப்டேட். அவர் ரிப்ல கொஞ்சம் ஒரு மாரி சுளுக்கு மாரி சொல்லியிருந்தாங்க. ஆமா. அவர்கிட்ட ஆக்சுவலி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து கேட்டாங்க. இந்த மாரி உங்களோட இன்ஜூரி எப்படி இருக்குன்ட்டு. அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஐ அம் ரெக்கவரிங் வெல் அப்படி சொல்லியிருந்தாரு. மேபி 1 ஆர் 2 கேம்ஸ் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி பேட்டிங் மட்டும் ஆடிட்டு. அந்த முதல் பார்த்தீங்களா? அதே மாரி வந்து 2 கேம்ஸ் மேபி பண்ணுவாருன்னு தோணுது. ஓகே. ஸோ அதுதான் சஞ்சுவோட அப்டேட். அவரு ஃபுல் இன்ஜூர்ட் இல்ல. பட் ஆனா சின்ன நெகிழ் மாரி சொல்லலாம் அதெல்லாம். ஓகே. அவ்வளவுதான அப்டேட். வேற ஏதாவது சொல்லணுமா? வேற எந்த அப்டேட்டும் இல்ல. ஒரே இன்னொரு சைனிங் நடந்திருக்கு. அது வந்து எஸ்ஆர்ஹெச்ல. ரவிச்சந்திரன் ஒரு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. ஆடம் ஜாம்பாக்கு பதிலா. அவர பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. பட் தெரிஞ்சதுன்னா நான் வந்து அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான் ஆடம் சைனிங்ஸ் ஜாம்பா இது வரைக்கும் ஐபிஎல்ல. இத சொல்லு. ஆடம் ஜாம்பா வந்து ரூல்ட் அவுட். ஆடம் ஜாம்பா ரூல்ட் அவுட். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். லாக்கி ஃபெர்குசன் ரூல்ட் அவுட். அது ஆக்சுவலி முன்னாடியே ரொம்ப ஒரு 1 வீக் முன்னாடியே நடந்துச்சு அந்த இது. பட் நாங்க தான் லேட்டா எடுத்துட்டு வரோம். எடுக்கல. இப்ப சூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அப்கமிங் வீக்ஸ்ல வந்துரும்னு தோணுது எல்லாமே. ஆமா. இந்த 3 பிளேயர் ஆக்சுவலி சிஎஸ்கே நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க. டெவால் ப்ரூவிஸ்க்கு நல்ல சான்ஸ் குடுத்தாங்கன்னா, மேபி அப்கமிங் சீசன்ல அவர் வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் பிளேயரா வந்து மாறிடுவாருன்னு நெனைக்கிறேன். எப்படி டெவான் கான்வே 2023ல மாறுனாரோ, அந்த மாரி ஒரு மிடில் ஆர்டர்ல வந்து இவரும் சிவம் டுபேவும் 6 அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹண்டிங் பேரா வந்து உருவாகுவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் நம்ப. யோசிச்சு பார்த்தல ரச்சினை உட்கார வச்சுட்டு டெவால் ப்ரூவிஸ வந்து ஸ்ட்ரெயிட்டா பிளே வச்சுட்டு ஜேமி ஓட்டன், டெவால் ப்ரூவிஸ் அப்புறம் வந்து சிவம் துபே 3 பேர் ஹிட்டர் பொழந்துருவானுங்க. ஆமாமா. 3 பேருமே லாங் லிவர்ஸ். அவங்க 3 பேருமே அதுல சிவம் துபே அண்ட் டெவால் ப்ரூவிஸ் 2மே நல்லா ஆடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஸ்பின். ஜேமி ஓர்டன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர கிறிஸ் பீட்டர்ன்னு சொல்லலாம். ஏன்னா பீடாக் நெறைய வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ வந்து ரொம்ப அற்புதமா ஆடக்கூடிய பிளேயர்ன்ட்டு. ஸோ ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா இறக்கி விடக்கூடாது ஜேமி ஓர்டன். அதெல்லாம் டோனிக்கு கன்ஃபார்மா தெரியும். நம்ம இங்க பேசுறது எல்லாமே டோனி கன்ஃபார்மா அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரு யூஸ் பண்ணுவாரு அதுக்கு ஏத்த மாரி. டாக்டிக்ஸ்லாம் பக்காவா இருக்கும். இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல. ஓகே. ஓகே. இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ராப் அப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இதோட கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸா நம்ம பண்ண எல்லா வீடியோக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே வந்து வந்துட்டாங்க. ஆமா கரெக்ட். நம்மளுக்கு பொறுமையா சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. பட் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். அவங்க சப்போர்ட் தருவாங்கன்ட்டு நம்பலாம் நம்ப. ஓகே. ஓகே கைஸ், பாய். உங்களை மேட்ச் அனாலிசிஸ்ல இது பண்ண பாக்குறோம்.